தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹாப்பி ராஜ் படத்தோட விமர்சனம். ஹாப்பி ராஜ் ஜி.வி. பிரகாஷ்குமார் நடித்து ஜஸ்டின் பிரபாகரன் இசையில வெளிவந்திருக்கிற படம். ஜி.வி. பிரகாஷ்குமார் ஒன்லி ஹீரோ, மியூசிக் உள்ளார தலையிடவே இல்லை. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பனோட பொட்ட பெயரால, பொட்ட பெயர்னா அந்த பட்டப்பெயர்மோ, நம்ம ஊர்ல பொட்டப்பெயர்மோ பட்டப்பெயர்மோ பட்டப்பெயர், அதாவது பட்டம் எடுத்தா வர்ற பேர் வேற. நம்ம இருக்கிற லுக்கை பார்த்துட்டு ஒரு பேர் வைப்பாங்க இல்லையா? இப்ப என்னெல்லாம் கூட சில பேர் வந்து சொட்டத்தலையான்னு இந்த ஒரு இஷ்யூல ஒரு கிண்டல் அடிச்சாங்க. அந்த மாதிரி வைக்கிற பேரு அது வந்து பையனோட காதலுக்கு பெருந்தடையா இருக்குது. அதுவும் அப்பா வந்து ஸ்கூல் வாத்தியாரா இருக்கிறாரு. அவருக்கு குதிரை முட்டைங்கிற ஒரு பட்டப்பெயர் இருக்குது. அதனால பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரு. ஆனாலும் அவருக்கு குதிரை முட்டைன்னு மக்கள், மாணவர்கள் அந்த பக்கம் அவர் போனோன்னு கிண்டல் அடிக்கிறாங்க. குதிரை முட்டை மாவனா நின்று ஸ்கூல்ல பசங்களும் கிண்டல் அடிக்கிறாங்க. ஒரு வாத்தியாரே ஜி.வி. பிரகாஷ் பார்த்து கேட்கிறாரு. அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லை. ஆனாலும் குதிரை முட்டை மகனான ஜி.வி. பிரகாஷ் குபேரனாக ஒரு காதலிய தேடுறாரு. அவரு குபேரன் ஆனாரா, அந்த காதலியோட கரம் பிடித்தாரா அப்படிங்கிறது கதையோட கூடவே இவங்க அப்பா ஸ்கூல் வாத்தியாரா மட்டும்தான் இருந்தாரா, இன்னும் என்னெல்லாம் பண்றாரு இவரு, பானன் பிராட்டப்பே சில்வர் ஸ்பூனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்து எனக்கு அதெல்லாம் வேற லெவல்ல இருக்குது. ஜார்ஜ் மரியம் அவர் தான் வந்து ஜி.வி. பிரகாஷோட அப்பாவா குதிரை முட்டைங்கிற கேரக்டருக்கு அப்படியே எப்படி பனிமுஞ்சி வாயன்னா யோகி பாபு அப்படியே பொருந்துவாரு. அந்த மாதிரி குதிரை முட்டைங்கிற கேரக்டருக்கு அப்படியே பொருந்துறாரு. குதிரை என்னைக்கு முட்டை விட்டது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. குதிரை விட்டத்தை தான் முட்டைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி ஆட்டாம்புழுக்கையே பெருசா போட்ட மாதிரி போடும் இல்லைங்களா குதிரை. அந்த இதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த குதிரை முட்டை வாத்தியாருடைய மகன் தன் காதலுக்கு தன் அப்பாவோட பட்டப்பெயர் அடைஞ்சலா இருக்கிறதுனால பெங்களூருக்கு வேலைக்கு போறாரு. படிப்பு காலேஜ் எல்லாம் காதலி கிடைக்காம அலைகிற அவர் பெங்களூர் போன இடத்துல அச்சாண்டா ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குது. அதன் பிறகு அவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது, அந்த பொண்ணோட அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அங்கேயும் குதிரை முட்டை அவங்க கல்யாணத்துக்கு தடையாகிறாரு. எப்படி தடையானாரு, அந்த தடையை எப்படி குதிரை முட்டை வாத்தியாரே தகர்த்தெறிந்தாரு, ஜி.வி. பிரகாஷோட கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் அப்படியே சொல்லியிருக்கிற படம் தான் அந்த ஹாப்பி ராஜ். உண்மையா ஹாப்பி ராஜ்ங்கிற டைட்டிலே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. அது மாதிரி இதுல நடிச்சிருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப அருமையா பொறுமையா பெருமையா நடிச்சிருக்கிறாங்க. ஜி.வி. பிரகாஷ் தொடங்கி ஸ்ரீ கௌரி பிரியா அவங்க தான் கதாநாயகி. ஜி.வி. பிரகாஷ் வந்து சில இடங்கள்ல கொஞ்சம் தேமான்னு இருந்தாலும் சில இடங்கள்ல பிக்கப் பண்ணி நடிச்சிடுறாரு. ஸ்ரீ கௌரி பிரியா அழகு பதுமை அருமையா நடிச்சிருக்குது. அதே மாதிரி இந்த படத்துல ஜார்ஜ் மரியன் வந்து உண்மையா ஒரு அருமையான கேரக்டர். ஜி.வி. பிரகாஷோட அப்பாவா குதிரை முட்டைங்கிற அந்த கேரக்டர்ல நடிக்கலாம் வாழ்ந்து இருக்கிறாரு. வாத்தியாராவே மாறிடுறாரு பரமும் கையுமா. அது மாதிரி அப்பாஸ் ஹீரோயினோட அப்பாவா வேற லெவல் லுக்ல மிரட்டி இருக்கிறாப்புல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு காதல் தேசம் அப்பாஸ். அது மாதிரி கீதா கைலாசம் மாமன்னன் இதுலலாம் பார்த்த கீதா கைலாசம் இதுல வந்து ஜி.வி. பிரகாஷோட அம்மாவா. அது மாதிரி அதிர்ச்சி அருண் ஒரு நண்பர் கேரக்டர்ல ஊர்ல. அது மாதிரி மதுரை முத்து பெங்களூர் நண்பரா வேற லெவல்ல. தேவி மகேஷ் இப்படி நிறைய பேர் இருக்காங்க படத்துல. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் படம் வந்து சுமாரெல்லாம் சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்லிட முடியல. ஏன் அப்படின்னா ஓரளவு சூப்பர் தான். ஏன் சூப்பர்னு முழுசா சொல்ல முடியல அப்படின்னா படம் மொத்தமும் ஆர்டிபிஷியலா இருக்குது. இன்னைக்கு இருக்க ஜென்சி கிட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு செயற்கை தரமா அந்த படத்தை எடுத்த மாதிரி தெரியுது. அது மட்டும்தான் இந்த படத்துல சற்றே குறை. மற்றபடி ஹாப்பி ராஜ் இந்த படத்தோட இயக்குனர் ஒரு அருமையான கதையை ஆர்டிபிஷியலா தந்திருக்கிறாரு. அதுதான் வருத்தம். மரிய ராஜா இளஞ்செழியன் அருமையா கொடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரனோட மியூசிக் அந்த குறையும் கூட தெரியாம செஞ்சிருது அப்படிங்கிறத சொல்லி, மதன் கிறிஸ்டோபரோட ஒளிப்பதிவு, செல்வா ஆர்கேயோட படத்தொகுப்பு எல்லாமே இந்த படத்துக்கு ஸ்டண்ட், ஓம் சிவா பிரகாஷோட ஸ்டண்ட், இது எல்லாமே இந்த படத்துக்கு பக்கா பலமா இருக்குது. இந்த படத்தை பியாண்ட் பிக்சர்ஸ் ஜெய்வர்தா தயாரிச்சிருக்கிறது. உண்மையா அருமையா ஒரு படத்தை பெரிய லெவல் ப்ரொடக்ஷன்ல தயாரிச்சிருக்கிறீங்க. காசு போட்டு உண்மையா அந்த காசு உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகி நீங்களும் ஹாப்பி ராஜுங்கிற பெயர் கேட்டபடி ஹாப்பியா இருக்கணும். பெரிய வசூலை கொடுத்து ஹாப்பி ராஜ் தயாரிப்பாளரையும் ஹாப்பியா வச்சுக்கணும். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறேன். நன்றி.